அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவியாக, இந்திய தேசத்தின் தலைவியாக, நாளைய இந்திய பிரதமராக என்னுடைய இலக்கு அனைத்து மக்களுக்கும் இலவசமான கல்வி, இலவசமான மருத்துவத்தை முழுமையாக்கப்பட வேண்டும். வரியில்லா தேசமாக இந்திய தேசத்தை உருவாக்கப்பட வேண்டும். அனைத்து மக்களுக்கும் விவசாயம் மற்றும் தொழில் உற்பத்திக்குரிய அரசு விலைப்பட்டியல் ஏற்படுத்தி தரப்பட வேண்டும். அரசே நேரடியாக கொள்முதல் செய்யும் திட்டம் அனைத்துமே நம்மளுடைய பாதுகாப்பாளர் சட்டத்தின் கீழ் முறைப்படுத்தப்படும். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைக்கும் போது இத்திட்டம் அனைத்துமே கட்டாய சட்டமாக்கப்படும். திரைப்பட பெண் பாதுகாப்பாளர் சட்டத்தின் கீழ் முறைப்படுத்தப்பட்டு திரைப்படத்தில் நடிக்கக்கூடிய பெண்கள், நாடகத்தில் நடிக்கக்கூடிய பெண்களுடைய பாதுகாப்பு நிர்ணயம் செய்யப்படும். அவர்களுக்குரிய அங்கீகாரம் முழுமையாக அளிக்கப்படும். ஆடை குறைப்பு, பெண்ணை போதைப் பொருளாக நினைப்பது, பெண்களிடத்தில் இழிவாக பேசுவது, இரட்டை சொல்லக்கூடிய பேச்சுக்கள், இது போன்ற எண்ணற்ற இன்றைக்கும் பெண்களை இழிவுபடுத்தி கொண்டிருக்கும் திரைப்பட ரீதியாக நபர்களுக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை அளிக்கப்படும். எந்த ஒரு விசாரணை இன்றியும் மக்களுக்கு இன்றைக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக திகழக்கூடிய திரைப்படம். பெண்களை வெறும் போதைப் பொருளாக ஆடை குறைப்பு செய்து நடிக்கும் அனைத்துக்குமே தடை பாதுகாப்பாளர் சட்டம் முறைப்படுத்தப்படும். இனி வரும் காலங்களில் பெண்களை தொட்டு நடிப்பது மற்றும் பெண்களுடைய ஆடையை குறைத்து காட்டுவது, அதுபோக மற்ற வார்த்தைகளை பயன்படுத்தி தகாத வார்த்தைகளால் மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அனைத்துக்குமே தடை பாதுகாப்பாளர் சட்டம் முறைப்படுத்தப்படும். இனி வரும் காலங்களில் ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த கலாச்சாரத்தை மீண்டும் கொண்டு வர ஒரு நல்ல திரைப்பட ரீதியாக மக்களிடத்தில் நல்ல விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தும் திரைப்படங்களுக்கு அங்கீகாரம் அளிக்கப்படும். தேவையற்ற பெண்கள் மற்றும் குழந்தைகளை அச்சுறுத்தும் வகையில், முகம் சுளிக்கும் வகையில் எடுக்கும் படங்களுக்கு தடை பாதுகாப்பாளர் சட்டத்தின் கீழ் முறைப்படுத்தப்பட்டு அந்த படம் முழுமையாக முடக்கப்படும். அதற்கடுத்து வரும் அனைத்துமே அவர்களுக்கு தடை விதிக்கப்படும் என்பதை இங்கு திறன்பட வலியுறுத்துகிறேன். நன்றி.